ஒரு நாள்ல நம்ம எத்தனையோ பாடல்கள் கேட்கிறோம். ஆனா அதுல ஒரு சில பாட்டுல உள்ள ஒரு சில வரிகள் நமக்கு ஏதோ ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகும் இல்லையா? அப்படி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆன ஒரு பாட்டு, முக்கியமா அதுல உள்ள ஒரு வரியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல தாமரையோட வரிகள்ல வெளிவந்த பார்த்த முதல் நாளை பாட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பாட்டா கண்டிப்பா இருக்கும். அந்த பாட்டுல உள்ள இந்த ஒரு வரிய நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உன் அலாதி அன்பினில் நனைந்த பின் நானும் மழையானேன். பொதுவா மழைதான் எல்லாரையும் நனைக்கும். ஆனா உன்னோட அன்புல நனைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரும் மழையாயிட்டேன் அப்படின்னு சொல்றது, அது கவிதையையும் தாண்டி ஒரு ரொம்ப அழகான விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஒரு ஆண் பாடலாசிரியர் பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு பெண் பாடலாசிரியர் பாட்டு எழுதுறதுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில தாமரை ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சின்ன சின்ன விஷயத்த கூட இந்த பாட்டுல ரொம்ப டீடைல்டா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு, உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தால் தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன், தூக்கம் மறந்து உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். இந்த வரிகளா இருக்கட்டும். உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன், தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறுவீடு கட்டிக்கொள்ள தோன்றும், நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மரம் தோறும் செதுக்கிட வேண்டும். இது எல்லாமே பெண்களுக்கே உரிய சின்ன சின்ன ஆசைகள். இது எல்லாத்தையும் இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க கவிஞர் தாமரை. போகின்றேன் என நீ பல நூறு முறைகள் விடைபெற்றும் போகாமல் இருப்பாய், சரியென்று உனை போக சொல்லி கதவோரம் நானும் நிற்க சிரிப்பாய். என்ன தவிர எவ்வளவு பெரிய கவிஞனா இருந்தாலும் ஒரு ஆணால எழுத முடியாத ஒரு வரின்னு நான் உறுதியா சொல்லுவேன். சோ இந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பெஷல், எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண் பார்த்து கதைக்க